வெல்கம் டு தமிழ் அமிர்தம் சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் குருமா. காய்கறிகளே வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு தேங்காய் மட்டும் வச்சு அருமையான குருமா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு பட்டை 1, பிரிஞ்சி இலை 1 இலை, சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் 1, தக்காளி 1 பெருசு, கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய், இது கொடை மிளகாய் வீட்டில் இருக்கிறதுனால வச்சுருக்கேன், இல்லைனாலும் பரவாயில்லை, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், எண்ணெய், தேங்காய் ஒரு 5 முந்திரி பருப்பு 2 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் 1 கப். ஒரு அடுப்பில் தவா வச்சுட்டு தவா சூடாகவும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, இந்த இலை, சோம்பு, மூணு கொஞ்சம் சூடாகட்டும். சோம்பு கொஞ்சம் செவந்துக்கிறட்டும். சோம்பு செவந்துருச்சு. சோம்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொடை மிளகாய் மூணையும் வதக்கணும் ஒரு நிமிஷம். இது காய்கறியெல்லாம் தேவையில்லைப்பா, வீட்டில் டக்குன்னு இன்ஸ்டன்ட் குருமா உடனடியாக உங்களுக்கு வேணுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். நம்ம பீன்ஸு, கேரட்டு, அது காய்கறிகள்லாம் போட்டு அது வேறு, அதை இல்லாமலே இது ஈஸியாக பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசைக்குமே வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கிடுவேன் நான். அப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த பச்சை வாடை போக கொஞ்சம் வதக்கிடுவோம். பூண்டோட வாசம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் தக்காளி நல்ல கொலைய வதங்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி கூட வச்சுக்கரலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் காரம் கம்மியாகவே போதும். அந்த மிளகாப்பொடியும் ஒரே ஒரு வதக்கு. இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை அதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் கழுவி ஊற்றிடுவோம் தண்ணி. இப்படியே மூடி வச்சுருவோம். உப்பு தேவையான அளவு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம்ப்பா. இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த கொதிச்சிருச்சு. எப்பயுமே தேங்காய் போட்டுட்டு நம்ம கரண்டி விட்டு கலரக்கூடாது. கொதி வரவும் கிளறி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா அருமையான குருமா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் அனுப்புங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க.